ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 141 சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் வாழும் மக்களினுடைய காரியங்கள், காம்ப்ரமைஸுக்கு போகிற விஷயங்கள், அடுத்தது எதை சொன்னாலும் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது அதை எப்படியாகிலும் மறுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற மக்கள் இந்த காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்கிறார்கள். தாவீதின் சங்கீதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், காம்ப்ரமைஸ்க்கு போகாத, இணங்கி போக வேண்டாம், காம்ப்ரமைஸ் தேவையில்லை. அவர் சொல்றார், நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அடுத்தது, பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் சில விஷயங்களை எனக்கு அறிவுரையாக சொல்லும் பொழுது நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன் என்கிற 2 விஷயங்களை மையப்படுத்தி இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். முதலாவதாக அவர் சொல்ல வருகிற காரியத்தை நாம் 4வது வசனத்துல வாசிக்க கேட்கிறோம். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீங்க கவனித்தீர்களா? ரொம்ப டேஸ்டான ஃபுட் ஐட்டம்ஸ் அதை கம்பேர் பண்றார். பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா விட்டு கொடுத்து போய்விடுவோம், இணங்கி போய்விடுவோம். உலக மக்களோடு இணைந்து வாழ்கிற, இணங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு கிறிஸ்தவம் தெரிந்தெடுத்து விட்டது என்பதுதான் ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம். அது கிறிஸ்தவத்தின் அழிவு என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய வாயின் வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயம் துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார். இதற்கு முந்தைய வசனத்திலே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லுகிறார். உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இவருடைய விண்ணப்பமே என்ன என்று கேட்டால், ஆண்டவரே, நான் மற்றவர்களோடு இணங்கி போகக்கூடாது. என்னுடைய பேச்சு தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளாய் அவைகள் இருக்க வேண்டும். அதனால்தான் இவர் எதை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கார்? வாயை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது. வாய்க்கு காவல் வையும், உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. அதுவும் வாயோடு சம்பந்தப்பட்டதுதான். இப்போ நம்ம இந்த உலகத்தோடு நாம் ஒத்த வாழ்க்கை வாழ்கிறோமா? Do not be conformed to this world. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் எப்படி வாழ்கிறேன் என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். 5வது வசனம் கொஞ்சம் கடினமான வசனம். பலராலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியம். அது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை விஷயங்களை சொல்லுகிறார். இதை இன்றைக்கு வாழ்கிற மக்கள், திருச்சபையின் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்கிற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்கிறோம். நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், குட்டி கடிந்து கொள்ளட்டும். இப்ப தலையில குட்டு வைக்கிறது, பேசினாலே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ போய் குட்டு வைத்தால் யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? அன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, பாஸ்டர் சர்ச்சில் சின்ன குழந்தைங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா தலையில குட்டுவாங்க. பெற்றோர் எதுவுமே பேச மாட்டாங்க, பேசாம அமைதியா உட்கார்ந்திருப்பார்கள். ஆமா, கண்டிக்கட்டும், பிள்ளைகளை கண்டிக்கட்டும். பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பாஸ்டருக்கு, மூப்பர்களுக்கு
இவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பார்கள். நாங்கெல்லாம் எங்களுடைய தகப்பனாருடைய திருச்சபையில வளரும் பொழுது ஒரு ஐயா வருவார். இந்த ஐயாவுக்கு பேர் முத்தானந்தம் என்று பெயர். அவர் மிலிட்டரி மேன். காலையில் 9 மணிக்கு சர்ச்சுனா 8 மணிக்கு வந்து விடுவார். எங்களை உட்கார வைத்து பாடங்களை, வேத பாடங்களை சொல்லிக் கொடுப்பார், வசனங்களை சொல்லிக் கொடுப்பார். சொல்லின்னு அடிப்பார். எங்க வீட்டில யாரும் ஒன்றும் சொன்னதே இல்லை. அவர் அப்படி அடித்தால் பார்த்து கொண்டு பேசாமல் தான் இருப்பார்களே தவிர எதுவும் சொல்ல மாட்டார்கள். அந்த கண்டிப்பெல்லாம் இன்றைக்கு போய்விட்டது. என் தலைக்கு அது எண்ணெயை போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அடுத்த ஒரு விஷயம் சொல்றார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னை குட்டி, என்னை வழிநடத்தி, என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தின என்னுடைய ஆசான்கள் இக்கட்டுகளில் அவர்கள் இருக்கும் பொழுது நான் அவர்களுக்காக இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அது அந்த வார்த்தையை கவனிக்க, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இன்னும்னு என்ன அர்த்தம்? அவர்கள் குட்டும் பொழுதும், அவர்கள் என்னை கடிந்து கொள்ளும் பொழுதும் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அப்ப அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று சொல்லும் பொழுது, முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய், ஒரு மனிதனை சீர்படுத்தும் எண்ணெய். இன்னைக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் மக்கள் ரெடியா இருக்காங்களே தவிர ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியா இல்லை. ரிசீவ் பண்ணணும். ஓகே, நீங்கள் செய்தது தவறு, தேவனுடைய வார்த்தையின்படி இது தவறு என்று சொல்லும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா? 2 விஷயங்களை நாம் பார்த்தோம். நான் இந்த உலகத்தோடு இணக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்ல விட்டால் உலகம் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, நான் தேவனோடு இணக்கமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறேனா? இந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அடுத்தபடியாக, என்னை சீர்படுத்துவதற்கு எனக்கு ஒரு மென்டார், என்னை வழிநடத்துவதற்கு, என் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஒருவர் இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுதுமே ஒரு மென்டாருக்கு கீழேயே நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் கையெடுக்கும் பொழுதும், ஜெபிக்கும் பொழுதும், விண்ணப்பிக்கும் பொழுதும், அது பலியாக இருக்கட்டும். தேவனுடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் சம்பூர்ணமாய் சந்தோஷமாய் நடத்துவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே உலகத்தோடு இணக்கமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கும். உம்மோடு இணக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு எங்களுக்கு மூப்பர்களும் போதகர்களும் எங்களுக்கு தேவை. எங்களுடைய பெற்றோர்களும் பெரியோர்களும் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, அப்படி சொல்லும் பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை திருத்திக் கொள்ள எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக, தாவீதின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்திற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.